நீங்க ஒரு கிரியேட்டரா இருக்கீங்க, ஒரு சூப்பரான வயர்லெஸ் மைக் வாங்கலாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இங்க ஹாலிலாண்ட்ல இருந்து லேட்டஸ்டா லான்ச் ஆயிருக்கிற லார்க் M2S அப்படின்ற ஒரு மைக் நம்மள்ட்ட இருக்குது. இது வந்து ஒரு வயர்லெஸ் மைக். ஸோ இந்த வயர்லெஸ் மைக் அப்படின்னு வரும்போது நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். நார்மலா வயர்டு மைக் முன்னாடி யூஸ் பண்ணுவோம், லோ காஸ்ட்ல நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நிறைய அந்த டேங்கிள் ஆகுறது பிளஸ் வந்து ஆடியோ சரியா எடுக்காம போறது மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வந்துடும். அதை வந்து ரிசால்வ் பண்ணிச்சு வயர்லெஸ் மைக். இந்த வயர்லெஸ் மைக்ல ரோட், DJI இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்ல இருந்து போடுறாங்க. பட் அது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி காஸ்ட்லையும் இல்லாமல் ரொம்ப லோ குவாலிட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் இந்த ஹாலிலாண்ட் பிராண்ட்ல இருந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஹாலிலாண்ட்ல இருந்து லான்ச் பண்ணியிருந்த லார்க் M1 நம்ம கையில் வந்து இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லார்க் M2S அப்படின்ற இந்த மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நியர்லி இன்விசிபிள் மைக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி மைக்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இது பெருசாகவே வந்து தெரியும். முன்னாடி மாட்டிருக்கும் போது அவங்களோட லோகோவும் அதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம மைக் யூஸ் பண்ணி பேசும்போது ஏற்ற மாதிரி பார்க்குறவங்களுக்கு நம்ம மைக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த இன்விசிபிள் மைக் கொண்டிருக்கா சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து இந்த லோகோவே இல்லை. அதை வந்து நீங்கள் மாட்டிருக்கும் போது அடுத்து உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுவுமே நல்ல ஒரு பிரைசிங்கில் வந்திருக்கு. ஸோ இந்த மைக்கில் என்ன மாதிரியான ஆடியோ குவாலிட்டி நமக்கு வந்து இருக்குது, அது மாதிரி இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி எல்லாம் வந்து இருக்குது, கொடுக்குற காசுக்கு இது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது, அது மாதிரி இதோட ஆடியோ டெஸ்ட் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதான் அதோட பாக்ஸ். ஸோ சிம்பிளான ஒரு பேக்கேஜ் தான். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்த உடனே இந்த மாதிரியான கேஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சார்ஜிங் கேஸ். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு ரிசீவர் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ரிசீவர். நீங்கள் DSLR கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரிசீவர் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இதில் வந்து 3.5 mm ஆடியோ அவுட்புட் வரும். இதை எடுத்து நீங்கள் வந்து DSLRல இன்புட் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மைக். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்விசிபிளாக சின்னதாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதோட சைடில் இந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். நான் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்படி இருக்குன்னா நம்ம இப்படி மாட்டிட்டோம்னா இதை கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னாலே இது எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்க, இந்த எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு குட்டியான ஒரு மைக்காக வந்து இருக்குது. அது இல்லாமல் இதோட வெயிட் தான் இதில் முக்கியமான விஷயம். இது வந்து 7 grams தான் வெயிட் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் மைக் இருக்குது. 2 மைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்காக கூட நீங்கள் 2 மைக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே இந்த சார்ஜிங் கேஸ்க்குள்ளே வைக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிசீவர் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து பேட்டரி இதெல்லாம் இன்பில்டாக எதுவும் வராது. நீங்கள் டேரெக்டாக ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் கூட வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பலவிதமான செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இந்த சார்ஜிங் கேஸ்க்குள்ளே இந்த பொருட்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ வேறு இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம்னா ஒரு சுருக்கு பை மாதிரி ஒரு பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அக்சசரிஸ் இருக்குது, சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்காக டைப் சி கேபிள் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து தான் வந்து TRS கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ணி அந்த ரிசீவரில் யூஸ் பண்ணுறதுக்கான கேபிள் இது. நெக்ஸ்ட் இந்த லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பழைய ஐஃபோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லைட்னிங் கேபிள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டெட் கேட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நாய்ஸியான என்வரன்மெண்ட்டில் நீங்கள் மைக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த டெட் கேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ உள்ள பேக்கில் வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் இந்த பாக்ஸில் இருந்த அக்சசரி. ஸோ இப்போ இந்த சின்ன மைக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து பழைய லெவலியர் மைக் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நான் சொல்கிறது வயர்டு மைக். ஸோ அதை வந்து ஒரு கிளிப் மாதிரி இப்படி நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி கிளிப்பில் வந்து இந்த இடத்துல காலரில் வந்து பின் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டானியம் கிளிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைட்டானியம் கிளிப்பில் இப்போ நீங்கள் ஒரு ஷர்ட் இருக்குது, இப்படி நீங்கள் இல்லை டிஷர்ட் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் இப்படி உள்ள இப்படி விட்டிங்கனாலே இப்படி உள்ளே போயிட்டு அது ஃபிட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு டிசைன் இது. இது வரைக்கும் இந்த மாதிரி மைக்கில் யாரும் இந்த மாதிரி டிசைன் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணல. ஒரு நல்ல வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப நம்ம டீசர்ட்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட உங்க வாய்க்கு பக்கத்துல, அதாவது உங்களுடைய வாய்க்கு பக்கத்துல வர்றதுனால இந்த வாய்ஸை வந்து அது கிளியரா எடுத்து கொடுக்கும். இப்போ நார்மலா வேற மைக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்கிறதுனால இங்கெல்லாம் மாட்டிருப்பாங்க. ஸோ நெஞ்சுக்கிட்ட கீழெல்லாம் மாட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாட்டிருக்கும் போது வாய்ஸை பிக்கப் பண்றதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கு பக்கத்துலேயே மைக் வர்றதுனால அந்த கிளாரிட்டி நல்லாவே என்ஹான்ஸா நமக்கு அது கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மைக் வந்து சேஞ்ச் ஓவர் ஆக போறோம். ஆல்ரெடி நான் வந்து இந்த மைக் வந்து மாட்டிருக்கேன். இதோட குவாலிட்டி எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த மைக் வந்து நம்ம சேஞ்ச் ஓவர் ஆகும். ஸோ இதோடைய குவாலிட்டி எப்படின்றது உங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ ஹாலிலாண்டோடைய லார்க் M2Sல இருந்து கேட்குற ஆடியோ எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் M1ல உள்ள ஆடியோ கேட்டிருப்பீங்க, அதுக்கு இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றத பாருங்க. ஒருவேளை நீங்கள் நார்மலான ஒரு மைக் இல்லாமல் ஒரு விளாக் மாதிரியோ இல்லை வேறு எதாவது மாதிரியோ ஷூட் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மைக்கில் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து வித்தியாசம் இருக்கும். ஒருவேளை லோ குவாலிட்டியாக சும்மா ஒரு 500 rupees அந்த ரேஞ்சில் உள்ள மைக் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கூட
ஆடியோ குவாலிட்டியில் ரொம்பவே வந்து வித்தியாசம் வந்து இருக்கும். ஏன்னா வீடியோ எந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருந்துச்சுன்னா தான் அந்த வீடியோ வந்து நிறைய பேரால் வந்து பார்க்கப்படும், விரும்பி பார்ப்போம். நமக்கே அதுதான். அதனால மைக் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மைக்கோட அவுட்புட்டை பொறுத்தவரை 24 பிட்ல வந்து கொடுக்குது. அது மாதிரி 48 கிலோஹெர்ட்ஸ்ல வந்து இதோட அவுட்புட் வந்து இருக்குது. ஓரளவுக்கு குவாலிட்டியான ஆடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ப்ரீமியமான மைக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா இதோட கூட 32 பிட் வரைக்கும் கூட வந்து கிடைக்கும். பட் அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நீங்கள் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலான ஒரு கன்வர்சேஷன் இந்த மாதிரி பேசுறதுக்கு எல்லாமே இந்த குவாலிட்டி வந்து போதும். ஸோ இதில் வந்து ஒன் கிளிக் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்கில் இருக்கிற அந்த ஒரு பட்டன் வந்து ஒன் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உடனே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் வந்து ஆக்டிவ் ஆயிரும். கிட்டத்தட்ட வந்து 70 டெசிபிள் வரைக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசத்தை வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ அதுக்காக நம்ம ஒரு என்வாயர்மெண்ட் வேற அவுட்டோரில் செக் பண்ண போகிறோம். அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம அவுட்டோரில் இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் வந்து இருக்குது. நாய்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது. இப்போ இந்த இடத்துல நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணாமல் அது எப்படி இருக்குன்றதை வந்து பாருங்கள். இப்போது நான் அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஒன் கிளிக் தான். ஸோ அந்த பட்டனில் ஒரு தடவை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் ஆயிடுச்சு. முதல்ல இருந்ததுக்கும் இப்போயும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத பாருங்கள். ஒரு குவாலிட்டி வைஸ் ஒரு அவுட்டோரில் ஷூட் பண்ணுறோம், வண்டி ரோட்டில் வந்து நிறையா வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த சவுண்ட் வந்து அது எந்த அளவுக்கு வந்து டெசிபிளை வந்து மைனஸ் பண்ணி நமக்கு வந்து குவாலிட்டியை மாற்றி கொடுக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்றது வந்து கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஒன் கிளிக்ல பண்ணுற மாதிரியே 2 டைம் அந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மைக் வந்து மியூட் ஆயிடும். ஸோ நீங்கள் இங்கேருந்து போடுற அந்த ஆடியோவை மியூட் பண்ணுறதுனா வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து அதாவது ரிசீவர் இருக்குல்ல, அந்த கேமராவோட ரிசீவரில் பார்த்தீங்கன்னா 3 லெவல் ஆஃப் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஓரளவுக்கு கம்மியாக கூட பூஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி மோட்ஸ் எல்லாமே நீங்கள் அதை வந்து மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் மோனோ மோட்லேருந்து ஸ்டீரியோ மோடும் சேஞ்ச் பண்ணுறதுமே ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஒரு வயர்லெஸ் மைக். வயர்லெஸ் மைக் அப்படிங்கும்போது ரேஞ்ச் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்வரன்மெண்ட் ஒரு அவுட்டோரில் ஷூட் பண்ணும்போது ரொம்ப தூரம் போயிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் கேமரா ஒரு இடத்துல வந்து இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா அப்டக்கிள்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ரேஞ்ச் வந்து கம்மியாக வந்து கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டருக்கு ரேஞ்ச் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்சுமே எவ்வளோ தூரம் எடுக்குது அப்படின்றத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ மைக்கை மாட்டிட்டேன், பக்கத்தில் என்ன பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் லாங் டிஸ்டன்ஸ் போகிறேன், எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ண பார்ப்பேன். இப்போ ஒரு 50 மீட்டர்ஸ் வந்திருப்போம். இப்போ சவுண்ட் எந்த குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் லென்த்தாக கொஞ்சம் போகிறேன். இப்போ ஒரு 100 மீட்டர் வந்திருப்பேன். இப்போ அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. சவுண்டு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த வயர்லெஸ் மைக்கை பொறுத்தளவில் இது எதில் ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காங்க கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காம்போ மாடல். இதில் வந்து எல்லா இதுவுமே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணிக்கலாம், கேமராவில் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேப்டாப்லாம் இப்போ எதுக்காக யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது மீட்டிங் இருக்குது அங்கே பேசணும் அப்படின்னா நீங்கள் வயர்லெஸ் மைக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான கனெக்டிவிட்டிக்கெலாம் எந்த ப்ராப்ளமே இல்லாமல் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதான் வந்து சார்ஜிங் கேஸ். ஸோ நார்மலாக நம்ம இயர்பட்ஸ் எல்லாம் சார்ஜ் போடுற மாதிரி இதை சார்ஜ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு சிஸ்டம் அது. ஏன்னா தனித்தனியாக நம்ம ஒரு மைக்கையுமே எடுத்துட்டு சார்ஜ் போட்டுட்டு அந்த மாதிரி ரிசீவர் தனியாக சார்ஜ் போடுறதுக்கு அப்படி இல்லாமல் ஈஸியாக வந்து நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸில் உள்ள போட்டிங்கன்னா இதுலேருந்து சார்ஜ் ஆகிக்கும். ஸோ ஈச் ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா 9 hours வந்து சார்ஜ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அவ்வளோ நேரம் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு முடியல. பட் தொடர்ச்சியாக 1 மணி நேரம் அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணால் கூட பெரிய லெவலில் வந்து சார்ஜ் வந்து ரெடியூஸ் ஆகலை. ஏன்னா நம்ம திரும்பவும் கழட்டிட்டு இதுக்குள்ளே போட்டுருவோம். ஸோ அதில் இங்கேருந்து ரீசார்ஜ் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு பேக்கப் இருக்கிற மாதிரி தான் தெரியுது நம்ம செக் பண்ண வரைக்கும். யூஸ் பண்ணுறோம், திரும்ப உள்ள கிளிப்பை உள்ள போடுறோம். ஸோ திரும்ப யூஸ் பண்ணும்போது 30 hours வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த சார்ஜிங் கேஸை நீங்கள் வந்து ஒரு 0 to 100 வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hours வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்கள் 50% சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கம்மியான டைமில் ஒரு 1/2 hour 45 minutesலேயே உங்களால் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தாராளமாக பயப்படாமல் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வாரண்டி எவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து 1 yearக்கு இந்தியா வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பர் ப்ளஸ் வந்து அவங்களுடைய மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக கிளைம் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி நீங்கள் டேரெக்டாக ஒரு சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்து பண்ணலாமானா பண்ண முடியாது. பட் அவங்களோட ஆன்லைன் ப்ராசஸ் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஏற்கனவே உள்ள அந்த நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மைக்கில் இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ப்ராப்ளமும் வந்துடல. இது வரைக்குமே நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேபி ஒரு சிலருக்கு பிரச்சனை வந்தோன்னா வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்க அந்த டைப் சி RX இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக லார்க்
சவுண்டுன்னு நினைக்கிறேன், அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அதில் ஆன் பண்ணிக்கிறது, அது மாதிரி அந்த சவுண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு ரிசீவரில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயிலுமே இங்கே வந்து நம்மளால பார்த்துக்க முடியும். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். இதோட பிரைசிங்கை பொறுத்தளவில் 3 வேரியண்டாக சேல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ரிசீவர் ப்ளஸ் வந்து இந்த டைப் சி ஆர்எக்ஸ் இந்த ரிசீவர், அது இல்லாமல் டைப் சி கேபிள் ப்ளஸ் லைட்னிங் கேபிள், இந்த காம்போவில் கிட் வந்து பார்த்தீங்கன்னா 14,190 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இது இல்லாமல் மினி காம்போ கிட்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ரிசீவர் டைப் சி ஆர்எக்ஸ், அதாவது டைப் சிக்குள்ள அந்த ரிசீவர் இருக்கும், கேமரா ரிசீவர் இருக்கும், பட் இந்த லைட்னிங் கனெக்டர் வந்து இருக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,190 ரூபா, ஒரு 1000 ரூபா வந்து கம்மியாக வந்து சேல் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வெறும் யூஎஸ்பி டைப் சி மட்டும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11,190 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த மைக்கோடைய பிரைசிங். என்னை பொறுத்தவரை இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனியான சைஸில் வந்து இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அடுத்து வந்து யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி வயர்லெஸ் மைக் மாட்டிருந்தனால அந்த பிராண்டை வந்து வெளியில் நம்ம காட்டுற மாதிரி வந்து இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிராண்ட் வெளியில் தெரியல, ரொம்ப சின்னதாக இருக்குது, வாய்ஸ் நல்லா பக்கத்தில் இருக்கிறதுனால வாய்க்கு பக்கத்தில் இருக்கிறது நல்லா எடுத்து கொடுக்குது, கிளாரிட்டி நல்லா இருக்குது. என்ன ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்பில்டா ஸ்டோரேஜ் மாதிரி எதுவும் கொடுக்கல, அதாவது ஃப்ளோட்டிங் ஆடியோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ரெக்கார்டிங் மாதிரி எதுவும் கொடுக்கல. நீங்கள் டேரெக்டாக கேமராவிலையோ இல்லை வேற ஏதாவது சாஃப்ட்வேர்லையோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இன்பில்டா எதுவும் ரெக்கார்டர் வந்து கொடுக்கல. ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த சைஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. நல்லா இவ்வளோ பெருசாக நீங்கள் டிஜே மைக் இல்லைனா ரோடு மைக் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைஸ் வரும்போது நமக்கு யூஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இல்லாமல் போகிறதுக்கான இது விஷயங்கள் வந்து இருக்குது. ஏற்கனவே உள்ள மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்லா அப்டேட்டட் மாடலாக அந்த மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தாராளமாக உங்களுடைய யூடியூப் சேனல் இல்லை நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கீங்க, வேறு ஏதாவது கிரியேட் பண்ணுறீங்க, ரீல்ஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் இந்த மைக்கை வந்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். ஓகே நண்பர்களே, இதோட பைலிங் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.